வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். மோகன் ஐயா ஆக்ரோஷமாக மிகவும் ஒரு பக்தி வைராக்கியத்தோடு உணர்ச்சி பொங்க சில விஷயங்களே அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அபத்தமான விஷயங்களாக, பொய்யான விஷயங்களாக, மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்களாக அவர் பேசியிருக்கிறதாக அந்த வீடியோ ஃபுட்டேஜை என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. நல்லா கவனிங்க, பிரபலமானவர் அப்படிங்கிறனால அவர் சொல்கிறது எல்லாமே சத்தியம், அவர் சொல்ல எல்லாத்துலேயுமே உண்மை இருக்கும் அப்படின்னு ஒரு பேதையாக நான் நம்பிவிடக்கூடாது. பிசாசு எப்போவுமே பிரபலமானவர்களை எடுத்து பயன்படுத்துவதைத்தான் அதுவகமாக அவன் சிந்திப்பான். ஏன்னா அவர் ஒரு வாய்ஸ், ஒரு சத்தம் கொடுத்தாருன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க, அதை நம்புவாங்க. அப்போ சில சமயங்களில் சத்துரு என்ன செய்கிறான்னா, இது போன்ற நபர்களை எடுத்து பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது. அதனால் யார் என்ன பேசினாலும் வேதாகமத்தை திறந்து அது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே அதை கேட்டு இவர் பேசுகிற விஷயங்கள் உண்மையாகவே சத்தியமா என்பதை குறித்து நிதானிக்க நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன் இன்னைக்கு முக்கியமாக இதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஆபத்தான வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார். அந்த வீடியோவில் முதலாவதாக அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, சத்தியம் சொல்கிறத நிறுத்துங்க, இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவிப்பதை நிறுத்துங்க. ஏன் நிறுத்தணும்? அற்புதம் செய்யுங்க. அவருடைய அந்த நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான நோக்கம் போல தெரியும். அவர் சொல்லுகிற விஷயம் எல்லாம் சரியானது போல தெரியும், ஆனால் முற்றிலும் சத்தியத்துக்கு புறம்பான ஒரு வைராக்கியம் உள்ள வார்த்தைகள் அவைகள். அவர் என்ன சொல்கிறாரு? சுவிசேஷம் நிறுத்துங்க, அற்புதம் செய்யுங்க, என் வல்லமையை வெளிப்படுத்துகிற ஊழியர்கள் எங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு அறைகூவல் விடுக்கிறார். அடுத்தபடியாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, வல்லமை இல்லாத சபைக்கு, அற்புதம் செய்ய திராணி இல்லாத சபைக்கு போவதை நிறுத்துங்கள் அப்படின்னு பேசுகிறார். ரொம்ப ஆபத்தான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்லாம். வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? அற்புதம் நடக்காம ஆராதனை முடியக்கூடாது. இயேசுவை பிரசங்கித்தது போதும். மெய்ப்பர்களே, உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? ஆதி திருச்சபையில் அற்புதம் நடந்தது. மூன்றாவதாக ஒரு வார்த்தை பேசுறாரு. ஆதி அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்ததுனால தான் ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அப்ப இன்னைக்கு நாம அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அற்புதத்தை ரொம்ப புஷ் பண்றமான வார்த்தைகளை அவர் பேசுகிறார். இந்த மூன்று விஷயங்களும் ரொம்பவும் அபத்தமான விஷயமாக இருந்ததாக நான் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் அதில் நம்ம எடுக்கலாம். ஆனால் முக்கியமாக இந்த மூன்று சொற்களும், இந்த மூன்று வார்த்தைகள், இந்த மூன்று கூற்றும் பார்த்தீங்கன்னா மிக மிக அபத்தமான ஆபத்தான வார்த்தைகளாக பார்க்கப்படுது. இதனுடைய விளைவு என்ன ஏற்படும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். நம்பர் 1 இதில் இருக்கிற விளைவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் முதலாவதாக அவர் சொல்கிற விஷயம் என்ன? சுவிசேஷம் சொல்கிறதெல்லாம் நிற்பாட்டுங்க, சும்மா பிரசங்கிக்கிற ஊழியர்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, அது ரொம்ப வேஸ்ட்டு. அப்போ தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிற ஊழியர்கள் தான் இங்கே தேவை. அப்படிங்கும்போது சுவிசேஷம் தான் என்றைக்குமே மையம், அற்புதம் மையம் இல்லை. நீங்கள் வேதாகமத்தை தெளிவாக வாசிக்கும்போது சுவிசேஷத்தை, அதாவது அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தான் ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் மூலியமாக அற்புதங்களை செய்தார். அதாவது அற்புதங்களுக்காக சுவிசேஷம் அல்ல, சுவிசேஷத்துக்காக தான் அற்புதங்கள். அன்னைக்கு அப்படி தேவ திட்டத்தின்படி அதை செய்தார். என்றைக்குமே எல்லா காலகட்டத்திலும் தேவன் ஒரே மாதிரி செயல்படுகிறவர் அல்ல. அவர் தம்முடைய சித்தத்தின்படியும் விருப்பத்தின்படியும் அநேக விஷயங்களை நம்மை கொண்டு தான் அவர் செய்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வெறும் பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரங்க தான் இருக்கிறாங்க, அதனால எல்லாம் பெருசாக ரட்சிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது போல் அவர் பேசுகிறார். அற்புத அடையாளம் தான் ரட்சிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு. அற்புத அடையாளங்களை இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஆண்டவர் அவ்வளவு செஞ்சார். நீங்கள் எல்லாருமே வேதத்தை வாசிக்க முடியும். இன்றைக்கி அந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நடக்குதா? இல்லை. ஒரு துளி அற்புதம் கூட இன்னைக்கு இவர்கள் போன்ற ஊழியக்காரர்கள் மூலியமாக நடப்பதில்லை. அன்னைக்கு செங்கடல் 2ஆக பிறந்துச்சு, கண்மலையிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடின விஷயத்தை பார்க்குறோம். எவ்வளவு பெரிய பயங்கரமான அற்புதம்! அந்த அற்புதத்தையெல்லாம் கேட்டு இஸ்ரவேல் மக்கள் என்னமோ ஆண்டவரை பற்றி கொண்டு உண்மையாக பின்பற்றினாங்களா? இல்லை. அவ்வளவு அற்புதங்களை கண்ணார கண்டும் கூட அவர்கள் சோரம் போகத்தான் செஞ்சாங்க. ஏன்? இறை வார்த்தையே இவர்கள் ஆழமாக அவங்க விசுவாசிக்கலை. என்ன இறை வார்த்தை? உங்களை நான் கானானுக்கு போய் சேர்ப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா? அந்த வசனத்தின் மேலே, கர்த்தருடைய அந்த வார்த்தையின் மேலே அவர்கள் விசுவாசம் வச்சுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. அதனால் நான் அற்புதத்தை நம்பலைன்னு கேட்டிங்கன்னா, அற்புதத்தை நம்புகிற ஒரு மனுஷன் தான் நான். அற்புதத்தை நம்புகிறவன். என்னை கொண்டு சில அற்புதங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறது உண்மைதான். என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறாரு தான். ஆனால் என் வாழ்க்கையில் எப்போவுமே அற்புதங்களை முன்பாக வைக்க மாட்டேன். அற்புதம் செய்கிற தேவனையும் தேவ வார்த்தையும் தான் முன்னால் வைப்பேன். எப்போவுமே அதிகமாக கிரியை செய்து பார்த்தீங்கன்னா இறை வார்த்தையை கொண்டு தான் இன்றைக்கு ஆண்டவர் இடைபடுகிறார்.
ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் அவருடைய திட்டத்தின்படி எப்படி இடைபடுகிறாரோ இந்த காலத்தில் இறை வார்த்தையின் மூலியமாக இன்னைக்கு வல்லமை உள்ளது எதுன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தை தான் மிகுந்த வல்லமை உள்ளது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களால் என்ன லாபம் என்று கேட்பதை போல அவர் பேசுகிற அந்த வார்த்தை மிக அபத்தமான ஒரு சொற்கள். அநேக ஊழியர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநேக மிஷனரிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களை கொண்டு ஆண்டவர் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆனால் அவர்களுடைய அந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலியமாக, பிரசங்கத்தின் மூலியமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தாங்க. நீங்கள் வில்லியம் கேரி எடுத்து பாருங்கள், சீகன் பால்குவை பாருங்கள், ஏமி கார்மைக்கேல் அம்மையாரை கவனிங்க, ஏன் நம்ம இப்போ பில்லி கிரகாமை கவனிங்க, இல்லை வேத புத்தகத்தில் யோவான் ஸ்நானனை கூட எடுங்க. இவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா எந்த அற்புதங்களையுமே செய்யலை. ஆனால் இவர்களுடைய வல்லமையுள்ள வசனத்தினால, வார்த்தையினால, அவர்கள் பிரசங்கித்த பிரசங்கத்தினால கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. ஒரு அற்புதத்தையும் கூட செய்யாத யோவான் ஸ்நானன் அவருடைய பிரசங்கத்தின் மூலியமாக இராணுவ வீரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, கீழ்ப்படிஞ்சு உள்ளே வர்றாங்க, ஞானஸ்நானம் பெற உள்ளே வர்றாங்க. அப்போ ஏதோ பிரசங்கத்தை ரொம்பவும் தரக்குறைவாக அவர் பேசி அற்புதம் அடையாளம் செய்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது காட்டுவது என்பது அது வேதத்துக்கு ஒவ்வாதது, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு போக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ இது வெறும் உணர்ச்சி வசப்பாட்டில் அவர் பேசுகிறாரே ஒழிய அதில் உண்மை இல்லை, அதில் சத்தியம் இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. முக்கியமாக இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாரு, அவர் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடக்குதா? சகோதரர் மோகன்சி அவருடைய வாழ்க்கையில் வெறும் அற்புதங்களை மட்டுமே எல்லாம் செய்கிறாரா? இல்லை. அவர் மருத்துவமனைக்கு போகிறாரு. அவர் மனைவி வியாதிப்பட்டப்ப மருத்துவமனைக்கு தான் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. ஏன்? அவரே ஒரு மருத்துவமனை கட்டி அநேகருக்கு என்ன செய்கிறார், ட்ரீட்மெண்ட் வழங்குறாரு. ஏன்? அவர் மூலியமாக உண்மையாகவே அற்புதங்கள் நடக்குது. இவர் சொல்கிற மாதிரி அற்புத வரம் பெற்ற ஊழியக்காரன்னா ஏன் மருத்துவமனையை கட்ட போகிறாரு? அவருடைய வாழ்க்கையில் பலவீனம் நடந்தப்ப ஏன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இப்படி உணர்ச்சி பொங்க பேசி மக்களை என்ன செய்யக்கூடாதுன்னா, குழப்படி பண்ணக்கூடாது, சிதறடிக்கக்கூடாது. அற்புதம்னு மக்களை அலைய வைக்கிறது என்றைக்குமே விசுவாச மக்களுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தையின் மேலே தான் அஸ்திபாரம் போடணும். வசனம் அப்படி தான் சொல்லுது. வார்த்தையின் மேலே அஸ்திபாரம் போட்டவர்களால் தான் காற்று வந்தாலும் புயல் வந்தாலும் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்க முடியுமே ஒழிய அற்புதத்தின் மேலே நீங்கள் பேஸ் பண்ணி போகிறது தவறான விஷயம். அற்புதங்கள் தேவ திட்டத்தின்படி தான் செய்கிறார். சில சமயங்களில் அற்புதங்கள் செய்யாமலும் தேவன் போக முடியும். அதனால் நம்ம வாழ்க்கையில் வசனத்தின் மேலே தான் அஸ்திபாரம் போடணும். ரெண்டாவது, ஒரு பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராபத்து மிக்க ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அற்புதம் செய்யாத சபைக்கு போகாதீங்க. ஏன் போகிறீங்க? உங்கள் ஆராதனையில் அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்காமல் ஆராதனையை நிறுத்தாதீங்க அப்படிங்கிறார். என்னமோ அற்புதம் நடத்துவதற்கு ஆராதனை ஒரு திறவுகோல் போல அவர் அங்கே பேசுகிறார். எந்த பரிசுத்தவான்களும் அன்னைக்கு ஆதி திருச்சபை மக்களும் அவர் ஆராதனையப்ப அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் என்கிற மென்டாலிட்டியில் கர்த்தரை அவர்கள் ஆராதிக்கவில்லை. புரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை. சும்மா வைராக்கியமாக அவர் பேசினாலும் கூட அந்த வார்த்தையின் அந்த சொற்கள் மிகப்பெரிய ஒரு விசுவாச வீழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய சொற்கள். அதெல்லாம் மக்கள் சோர்ந்து போவாங்க. எத்தனை பேர் இதில் நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும். ஏன் அவர் மீட்டிங் எத்தனை பேர் போகிறீங்க, எத்தனை பேர் சுகமாக இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். நானே ஒரு மீட்டிங்க்கு நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு சுகத்தை இறைந்து கெஞ்சி ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஒரு மீட்டிங்கில் நான் போயிருக்கிறேன். ஆனால் எனக்கு அற்புதம் நடக்கலை. அப்போ இவர் சொல்கிறது மேலே நான் விசுவாசம் வச்சேன்னா நான் ஆண்டவர் விட்டே போக வேண்டியதாக இருக்கும், சோர்ந்து போயிடுவேன் என் மனநிலைமையில். அற்புதம் போனோன்னா. ஆனால் நான் வார்த்தையின் மேலே அஸ்திபாரம் போட்டனால தான் அங்கே அற்புதம் நடக்காவிட்டாலும் கர்த்தரை நான் உறுதியாக பிடித்து கொண்டு நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையும் தான். லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே போகிறார்களே, எல்லாருக்குமே அங்கே அற்புதம் நடக்குது இல்லையே. லட்சக்கணக்கான ஜனங்கள் 4 பேர் அற்புதம் நடக்குதுன்னு மேடையில் ஏறி சாட்சி சொல்கிறாங்களே ஒழிய எல்லாரும் அங்கே சாட்சி சொல்லி பெருசாக அங்கே நடக்கிறது இல்லையே. அப்போ நல்லா கவனிங்க. ரெண்டாவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய வார்த்தை என்னென்னா சபைகளை உடைக்கும், பிரிச்சிடும், அப்படியே உடைச்சி பிரிச்சிடும். ஏன்னா நான் போயிட்டு இருக்கிற சபை வல்லமை இல்லாத சபை, அற்புதம் செய்யாத சபை. என்னுடைய போதகருக்கு அந்த வல்லமை இல்லை. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, அற்புதம் நடக்காத சபைக்கு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு இவர் அறைகூவல் விடுக்கும்போது சபை அங்கே உடைக்கப்படும். திருச்சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை உடைக்கப்பட்டு விசுவாசிகள் குழப்பமடைந்து யார் அற்புதம் செய்கிறாங்களோ, யார் வல்லமையாக நடப்பிக்கிறாங்களோ அவங்க பக்கத்து போவோம் அப்படின்னு போகும்போது ஒரு போலியான மக்கள்கிட்ட, ஒரு போலியான ஊழியர்கள்ட்ட, கள்ள போதகர்கள்ட்ட, கள்ள அற்புதம் செய்கிறவர்கள்ட்ட மக்கள் போய் சீரழிவதற்கு இவருடைய வார்த்தைகள் என்ன செய்து முக்கியத்துவப்படுத்துது. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் அற்புதம் பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், வல்லமை பெற்றவர்கள் என்று சொல்கிற பூரா போலி போதகர்களாக இருக்கிறாங்க. பர்சில் பணம் வருது,
எங்கள் மீட்டிங் வந்தால் கேன்சர் வியாதி சுகமாகுது, அது சுகமாகுதுன்னு சும்மா வந்து சில நபர்களை நடிக்க வச்சு இப்படி ஏமாத்துறவங்க கிட்ட மக்கள் போய் சிக்கிக்கொள்வதற்கான ஒரு பாதையை சகோதரர் உருவாக்குவதை போல அந்த வார்த்தை இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ திருச்சபைகள்லாம் டோட்டலாக அடிபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சிஎஸ்ஐ திருச்சபைகளை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ஆயர்கள் என்ன செய்யறதில்ல, இந்த அற்புதம் வல்லமை இந்த மாதிரியான விஷயத்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல. அவங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிகளுடைய தாக்கத்தை உள்ள உணர்ந்தவர்கள். அநேக மிஷினரிகள் பார்த்தீங்கன்னா தீவிரமாக சுவிசேஷத்தை அறிவிக்க தான் அவங்க முயற்சி பண்ணாங்களே ஒழிய இந்த அற்புதம் அடையாளம் அப்படிங்கிற ஒரு மாயத்துக்குள்ளே அவங்க போகவே இல்லை என்றைக்குமே. அதனால தான் இன்றைக்கி நம்ம தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் இவ்வளோ அளவுக்கு பரவி இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மிஷினரிகள் தாக்கம். அதை உள்வாங்கிய சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயர்கள்லாம் அந்த மாதிரியெல்லாம் போகிறதில்ல. இப்போ மோகன்சனுடைய வார்த்தைகள் என்ன செய்யுது, சிஎஸ்ஐ ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் நீங்கள் அங்கேருந்து வந்துருங்க, ஏன்னா உங்கள் ஆயர்கள்லாம் என்ன இல்லை, வல்லமை கிடையாது, அற்புதம் செய்யக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் அவரிடத்துல இல்லை, அந்த சபையில் நீங்கள் எதுக்கு போகிறீங்க, நீங்கள் அந்த சபையில் உட்காந்து ஆராதிக்கும் போது அற்புதம் நடக்கல, எதுக்கு ஏன் அந்த சபைக்கு போகிறீங்க, இந்த அதுக்கு கரிஸ்மேட்டிக் சபை பாருங்கள், வல்லமை அற்புதம் மைக்கை பிடிச்சிட்டு காய் போயின்னு கத்துறாள் இருக்கிறாங்க, ஷாபா ராபா காபா லாபாரான்னு வல்லமை, அப்படி இந்த அந்நிய பாஷையில் தான் வல்லமை இருக்குது அப்படின்னு போலியாக கற்பிப்பாங்க. பார்த்தீங்களா, பரிசுத்தாவியை பெற்றால் தான் நீங்கள் பரலோகம் போவீங்கன்னு வேதத்தில் இருந்தால் அந்நிய பாஷை பேசாவிட்டால் பரலோகம் போவீர்கள் என்று மாற்றி ஒரு பொய் போதனையை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் குரூப்புக்கு நேராக இவருடைய போதனையை தள்ளுது. மிக ஆபத்தான போதனைகள். பாரம்பரிய திருச்சபைகள்லாம் உடைத்து சிதறடிக்க பண்ணுகிற, மந்தையை சிதறடிக்கிற பொல்லாத போதனை இந்த போதனை. இதை குறித்து நிச்சயமாக நான் பேச வேண்டியது இருக்குது. சகோதரர் அவர் மேலே எனக்கு மதிப்பு இருக்குதோ இல்லையோ, அதை தாண்டி நான் அதற்காக நான் பேச வரல. முக்கியமாக இது வந்து வேதத்துக்கு புறம்பானது, சத்தியத்துக்கு புறம்பானது, ஆபத்தான பிரசங்கம் இந்த பிரசங்கம். இது வந்து தயவு செய்து செய்யக்கூடாது. சரி, இப்படிலாம் சகோதரர் செய்கிறாரு, இது தப்புன்னு பின்பாக உணர்ந்த பிறகு மக்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு அறிக்கை இடுறாரா, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், மக்கள் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதையாவது ஏதாவது அறிக்கையிடுவாரான்னு கேட்டால் அடிக்கிற மாட்டார் அவர். மற்ற விஷயத்துக்கெலாம் அறிக்கையிடுவார். சமயத்தில் கூட ஏதோ ஒரு சர்ச்சை, அது நிறைய அரசியல் அழுத்தங்கள்லாம் வந்த உடனே போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து, உங்களை நாங்கள் புண்படுத்தியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க. அப்போ உலகம் இவர் சரியான ஒரு விஷயத்தை பேசும்போது உலகத்துக்கு அது வந்து மன அழுத்தத்தை தரும்போது இவர் போய் மன்னிப்பு கேட்குறார் சகோதரர். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இது போன்ற தவறான ஒரு உபதேசத்தை வச்சுட்டாரு அப்படின்னு இந்த விஷயங்கள் அவருக்கு போகும்போது அவர் வந்து ஏதாவது அறிக்கையிடுவாரான்னு கேட்டால் அதையும் அறிக்கையிட மாட்டார். அப்புறம் என்ன இந்த கிறிஸ்தவ ஜனத்தின் மேலே இவருக்கு வந்து பொறுப்பும் அக்கறையும் இருக்குது என்று தெரியலை. தயவு செஞ்சு பிரபலமான ஊழியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு சத்தியம் இல்லாத விஷயங்களை பேசி மக்களை சிதறடிக்கிற வார்த்தைகளை உங்கள் வாயில் உதிர்த்தரவே கூடாது. தயவு செஞ்சு சிஎஸ்ஐ சபை மக்கள் தான் இது போன்ற மோகன் சிங் சகோதரர் போன்ற ஆட்கள் எல்லாம் வளர்த்து விட்டவங்க. இப்போ அந்த சபைக்கே பார்த்தீங்கன்னா ஆப்படிக்கிற மாதிரி இவருடைய வார்த்தைகள் எல்லாம் அமையுது. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரிஸ்மேட்டிக் குரூப் எல்லாம் இந்த பாரம்பரிய திருச்சபைகளுடைய அந்த ஆத்துமாக்களை அப்படியே இந்த மந்தரையை சிதறடித்து தாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இது போன்ற வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சபைகள்கிட்ட எல்லாம் வல்லமை இல்லை. நாங்கள் பாருங்கள் வல்லமை பெற்றவர்கள், எங்கள் கரத்தின் மூலியமாக கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு பாருங்க, நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம். எனக்கு தெரிஞ்சுங்க நிறைய சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் நான் அறிய என்ன செய்கிறாங்கன்னா சில சாட்சி சொல்கிறாங்க போய் எங்கள் கரிஸ்மேட்டிக் சபையில். சிஎஸ்ஐ திருச்சபையில் பங்கு வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து சபைக்கு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரிஸ்மேட்டிக் திருச்சபைக்கு. கரிஸ்மேட்டிக் திருச்சபைக்கு போய் இவங்க என்ன சாட்சி சொல்லுவாங்க தெரியுமா, நாங்கள் சிஎஸ்ஐ சபையில் ரட்சிக்கப்படாமல் இருந்தோம், இப்போ நாங்கள் வந்து இப்போ சத்தியம் தெரிஞ்சுட்டு இந்த சபைக்கு வந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த கரிஸ்மேட்டிக் சபையினர் தவறான ஒரு போதனையை செய்து அடுத்த சபையில் உள்ள மக்களை இழுப்பதற்காக இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். முதலாவது ரட்சிப்புனா என்ன, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதா ரட்சிப்பு. எந்த மனிதன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ, கிறிஸ்து எனக்காக பலியானார், என் பாவத்துக்காக பலியாயிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அந்நிய பாஷை பேசுகிறவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை. நல்லா கவனிங்க, இவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, நான் கரிஸ்மேட்டிக் சபை இந்த அந்நிய பாஷை பேசினா தான் நீ ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிப்பு எப்படி வருதுன்னா அந்நிய பாஷை பேசுறதுனால. அதனால தான் இந்த அந்நிய பாஷை, இந்த உருண்டுறது பெறல்றது, ஆவியில் நிரம்புறோன்னு சொல்லிட்டு உருண்டுலாம் பெறலுவாங்க பார்த்தீங்களா. பைபிள் அந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது அப்போஸ்தலர்கள் எல்லாம். ஆனால் இவர்கள் இப்படி ஒரு தங்களை தனித்துவப்படுத்தி இப்படி உருண்டு பெறல்றது, வாயில் வந்தது உளர்றது, இதுதான் வல்லமை, அபிஷேகம், அனைட்டிங் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அப்புறம் மைக்கை பிடிச்சிட்டு ஆச்சு பூச்சி கீபோர்டை போட்டுட்டு இந்த கோயிலில் ட்ரம்ஸ் அடிக்கும் போது ஆவி இறங்குற மாதிரி இவங்க கீபோர்டை போட்டுட்டு தட்டுறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்தி இவங்களை இழுக்கிறது. இப்போ இந்த மக்கள் என்ன போய் சொல்கிறாங்க, சிஎஸ்ஐ சபையை அங்கே ரட்சிக்கப்படாமல் கிடந்தோம், இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். சரி, என்ன சார் ரட்சிக்கப்பட்டு என்ன மாற்றங்கள் வந்துச்சு பாருங்கள், நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோன்ட்டு இந்த உளறல் பாஷை பேசுவாங்க. முதல்ல ரட்சிப்புக்கான அடையாளம் என்ன, பரிசுத்த ஆவியை பெற்றதற்கான உண்மையான அடையாளம் என்ன,
ரட்சிக்கப்பட்டவருக்கு பரிசுத்தாவியை நிச்சயமாக பெறணும். பரிசுத்தாவியை பெறுவது என்பதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றதற்குரிய அடையாளம், ரட்சிப்பை பெற்றதற்குரிய அடையாளம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. நீங்கள் வாழ்கிற இடத்துல, நீங்கள் பணிபுரிகிற இடத்துல, வீட்டில், எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நீங்கள் வாழ்வீங்க. அதுதான் ஆவியானவரை பெற்றதனுடைய அடையாளம். வசனம் அதுதான் தெளிவாக நமக்கு பேசுது. அற்புதம் அடையாளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வரங்கள். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அதுதான் பவுலடிகளே பேசுகிறாரு. பார்த்தீங்களா, எல்லாரும் அற்புதங்கள் செய்கிறவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா? அப்போ எல்லாரும் கிடையாது. சபையில் எல்லாருக்கும் அந்த மாதிரியான வரங்கள் எல்லாருக்கும் இல்லை. ஏன் பவுலடிகளுடைய உருமாலை போட்டு ஆண்டவரை கொஞ்ச நாள் சுகமாக்கினார்ல, அதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் எல்லா நாளும் பவுலடிகள் மூலியமாக இது போன்ற அற்புதங்களை தேவன் செய்தாரா? இல்லை. பின்னாட்கள் நம்ம பார்க்குறோம். நீங்கள் தீமோத்தேயு புத்தகத்தில் வாசிக்கும் போது, திரோத்தீமு என்கிற ஒரு மனிதன், அவர் வியாதிப்பட்டவனாக ஒரு தீவில் விட்டுட்டு பவுல் போயிட்டார். ஏன் அப்பையும் அதே அற்புதம் நடந்துச்சுன்னா பவுலடிகளை உருமாலை கலட்டி தூக்கி அவர் மேலே போட்டுருந்தா சுகமாகி இருக்க வேண்டியதானே? தீமோத்தேயு அவருக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை, அவருடைய வியாதியை உடனே பவுலடிகள் உருமாலை தூக்கி போட்டு சுகமாக்க வேண்டியதானே? ஸோ அவர்களுக்கெல்லாம் சுகமாகலை. ஏன் பவுலடிகளுடைய பலவீனத்திலேயே பவுலடிகள் 3 விசை தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆனால் அந்த பலவீனத்தை ஆண்டவர் அவருக்கு சுகப்படுத்தலை. அதுக்கு பதிலாக என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் அப்படின்ட்டார். பவுலடிகள் அதை புரிந்து கொண்டார். எதனால் கர்த்தர் இந்த அற்புதத்தை எனக்கு செய்யலை? அந்த முள் எனக்கு இருக்க போய் தான் நான் என்னை நானே பெருமை பாராட்டாதபடிக்கு எனக்கு அது உதவியாக இருக்குது. ஒருவேளை கர்த்தர் அதனால எனக்கு அனுமதிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைமையில அன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள்லாம் காணப்பட்டாங்க. இன்னைக்கு பிரியமானவர்களே, ஒரு முதிர்ச்சியை நோக்கி தான் ஜனங்களை கொண்டு போகணும். ஐயா, ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் அவர் சித்தத்தின்படி தான் செய்வார். ஒருவேளை உங்களுக்கு சுகமாக்கலைன்னா அது கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்தை வச்சிருப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு போகணும் தான் ஒரு ஊழியக்காரர் மக்களை உற்சாகப்படுத்தி போதிக்கணுமே ஒழிய அற்புதம் அற்புதம் அற்புதம்னு அப்படியே அற்புதத்தின் பின்னாலேயே தள்ளக்கூடாது மக்களை. ஏன்னா ஒரு கூட்டம், நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு பெரும் கூட்ட ஊழியக்காரர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அடையாளங்களை செய்தோம் அல்லவா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் அற்புதம் அடையாளம் வல்லமைன்னு போனீங்கிறபடிய என் சித்தத்தை நீங்கள் செய்யலையா? அப்போ ஒரு உண்மையான ஊழியக்காரர்கள் தேவ சித்தத்தை செயல்படுத்தி வாழணும், தேவ சித்தத்தை போதித்து மக்களை வழிநடத்தணும். அற்புதம் அற்புதம்னே போகக்கூடாது. அற்புதம் செஞ்ச ஊழியக்காரர்களே அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அற்புதம் அற்புதம்னு போகிற விசுவாச மக்களை என்ன சொல்லுவார் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது கேடான ஒரு படுகொலியில் கூட நீங்கள் தள்ளியிருந்த அற்புதம் அற்புதம்னு நீங்கள் போனீங்கன்னா. ஏன்னா கடைசி நாட்களில் பிசாசு அற்புதம் செய்வான். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது அந்த கள்ள தீர்க்கதரிசியான்னு பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்தே அக்னியாக இருக்கிறான். பெரிய பெரிய அற்புத அடையாளங்களையும் மக்கள் முன்பாக செய்து காட்டுது அந்த மிருகம். அப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? அந்த கடைசி கால மக்கள் அற்புதம் அற்புதம்னு போன அந்த மக்கள் உடனே அந்த அற்புதத்தில் விழுந்துடுறாங்க. அப்போ பிசாசும் அற்புதம் செய்யும் என்பதை மறந்துடக்கூடாது. தெசலோனிக்கேயர் புத்தகத்திலையும் அதான் பார்க்குறோம். பிசாசும் அற்புதம் செய்யும். பிசாசு எது செய்யாது? உபதேசம் பண்ணாது, சத்தியத்தை பேசாது, உண்மையான சத்தியத்தை பிசாசு பேசாது, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிசாசு பேசாது, கிறிஸ்துவை விசுவாசிப்பதனுடைய ஆசீர்வாதத்தை பிசாசு பேசாது. ஆனால் என்ன செய்யும்? அற்புதங்கள் செய்யும், அடையாளங்கள் செய்யும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம பிரசங்கத்துக்கும் தேவ வார்த்தைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய அப்படி வைராக்கியமாக இறை வார்த்தையை பரிசுத்தமாக பேசுகிற ஊழியரைத்தான் அண்டி இருக்க வேண்டுமே ஒழிய அற்புதம் செய்கிற ஆளு அப்படிங்கும்போது போலியான ஆசாமிகள்கிட்ட தான் போய் நீங்கள் சிக்குவீங்க. நிறைய இன்னைக்கு பிரபலமான சில ஊழியருடைய மனோபாவங்கள் இந்த அற்புதம் ஏன்னா இது மூலம் தான் மக்களை வசீகரிக்க முடியும். அதனால் இதை ஒரு ட்ரூல்ஸாக இன்னைக்கு எடுத்து பயன்படுத்திட்டாங்க. சத்தியத்தை சொல்கிற ஊழியக்காரர்கள்லாம் மதிக்காதீங்க அப்படின்னு பிரபலமான ஊழியக்காரர்கள் இன்னைக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் சமீபத்தில் சென்னையில் இருக்கிற தினேஷ் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் இப்படி தான் பேசினார். இந்த வசனம் போதிக்கிற ஆள்கிட்டலாம் போகாத, அற்புதம் செய்கிற ஆள்கிட்ட ஒட்டிக்கோ அப்படின்னு. சும்மா இந்த வசனத்தை போதிக்கிறேன், பைபிள் ஆழமா கரைச்சு குடிக்கிறேன், அவங்கள விட்டு வெளியே வா. யாரு நல்ல அற்புத அடையாளங்களை கொண்டு ஊழியம் செய்கிறாங்களோ அந்த மினிஸ்டர்ஸோடு கூட போய் கனெக்ட் பண்ணி. ஐயா, இன்னைக்கு அவர்கள் மூலியமாக வேதத்தில் நடந்தது போல அற்புதங்கள் நடப்பது இல்லை. நான் இன்னைக்கு சவால் விடுறேன், அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க எங்ககிட்ட அற்புத வல்லமை இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால ஒரு பிறவி குருடனுடைய கண்களை திறக்க முடியுமா? பிறவியிலேயே முடமான ஒரு நபரை எழுந்திருந்து நடக்க பண்ண முடியுமா? பிறவியிலேயே கூனியான ஒருவருடைய கூணத்தை அவர்கள் நிறுத்த முடியுமா?
10 குஷ்டரோகி வந்தாங்களே இயேசுநாதர்கிட்ட, 10 பேரையும் இயேசு சுகமாக்குனாரு. இன்னைக்கு இவர்களால் அப்படி செய்ய முடியுமா? இவர்களால் இப்படி செய்ய முடிச்சுன்னா அவங்க குடும்பத்திலேயே ஏன் வியாதிப்பட்டவங்க இருக்கிறாங்க? ஏன் எவ்வளவோ மருத்துவமனைகள், அவங்க சபைக்கு போகிற விசுவாசிகளே ஏன் மருத்துவமனையை நோக்கி ஓடுறாங்க? சற்று சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க போகிறோம் உண்மையாக பெரிய பெரிய வல்லமைகளை செய்ய முடியாதவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வல்லமை கிடையாது. சும்மா கூட்டத்தில் பேசும்போது எல்லா கூட்டத்திலும் தான் இந்த சாட்சிகள் வருது. ஒரு இஸ்லாமியருடைய கூட்டத்திலையும் எங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு போனால் அற்புதம் நடக்குன்னு சொல்கிறாங்க. இந்து மக்களும் கூட நாங்கள் அந்த கோயிலுக்கு போனனால எனக்கு பிள்ளை வரம் கிடச்சி, அது கிடச்சி, இது கிடச்சி சொல்கிறாங்க. அதுபோல் இங்கே தான் நடக்குதே ஒழிய யூனிக்கான விஷயங்கள் நடக்கலை. ஏன் நடக்கலை? தேவன் இந்த நாட்களிலே செய்ய சித்தம் அவர் இல்லை. அவர் செய்யணும்னு அதை விரும்பலை, அவ்வளோதான். அவர் சித்தத்தின்படி அவர் செயல்படுத்துறாருங்க. அதை நம்ம விட்டுறணும். அவரை புஷ் பண்ண முடியாது. நம்ம என்னைக்குமே இந்த அற்புதம் நடந்தே ஆகணும்னு சொல்லும்போது அந்த ஊழியக்காரரை நம்ம புஷ் பண்ணலை, ஆண்டவரே புஷ் பண்ணுறோம். ஏன்னா அந்த அற்புதத்தை அவர் செய்யலை, அவர் ஒரு பாத்திரம் தான். ஆண்டவர் தான் அதை செய்கிறார். நான் ஒரு பாத்திரம், என்னை எடுத்து பயன்படுத்தணும், இந்த அற்புதத்தை மூலிமா செய்யணும்னா செய்வார். எல்லா நாட்களையும் அவர் செஞ்சுக்கிட்டு இல்லையா? அப்போஸ்தலர் நாட்களிலும் கூட மிஷனரிகளை அப்படியெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு அலையிலையே. அப்போ இன்னைக்கு ஏன் இல்லாத ஒன்றை இருப்பதை போல மக்கள்கிட்ட காமிச்சு நம்ம ஏமாத்தணும்? அப்போ இன்னைக்கு சத்தியத்தின் மூலியமாக கர்த்தர் செயல்படுகிறார். அந்த சத்தியத்தை சொல்லி மக்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவது தான் உத்தமமே ஒழிய இந்த அற்புதம் அடையாளம் சொல்லும்போது ஒரு போலியான தலைமுறையை இது உண்டாக்கும். லாஸ்ட்டாக நான் சொல்லி முடிக்கிறேன். இது யாரை உண்டாக்கும் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் இந்த அற்புத வல்லமை, ஆண்டவர் எனக்கு வல்லமையை தந்தே ஆகணும், ஏன் மூலியமாக அற்புதம் செய்யணும் அப்படின்னு போய் ஒரு மாயமான வலைக்குள்ள, ஒரு போலியான காரியத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளுகிற ஒரு நூதன தலைமுறைகளை, நூதன சீஷர்களை இது போன்ற போதனைகள் உருவாக்கிவிடும். இன்றைக்கி அதனால தான் ஆண்டவர் எனக்கு தங்கப்பள்ளு கட்டி விட்டார், ஆண்டவர் எனக்கு அதை தந்தார், இதை தந்தார், பர்சில் இப்படின்னு ஏகப்பட்ட போலியான அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் வைக்கிறார்னு ஏமாற்றுகிற பேர்வழியில் குவிந்து விட்டார்கள். அப்போ நல்லா கவனிங்க, மோகன்ஷி ஐயா செய்கிற பிரசங்கம் இப்படிப்பட்ட போலி போதகர் இடத்துல மக்களை கொண்டு போய் தள்ளுற மாதிரியான போதனைகள். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் பிரியமானவர்களே, அவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் போதகர் ஒரு நல்ல சிறந்த போதிக்கிற சத்தியத்தை சத்தியமாக செய்கிற போதகராக இருந்தும் கூட அவர்கிட்ட இந்த வல்லமை இல்லை, அற்புதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சபையை விட்டு உடைஞ்சு போகிற அந்த மனநிலைமை இருக்குமே ஆனால் அதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, கர்த்தர் இந்த நாளில் வசனத்தின் மூலியமாகத்தான் செயல்படுகிறார். அற்புதம் அடையாளத்தின் மூலியமாக கர்த்தர் பெருவாரியாக செயல்படுவதில்லை. அதனால நான் அற்புதங்களே தேவன் செய்ய மாட்டார்னு சொல்லலை, அவர் சித்தத்தின்படி செய்கிறார். நம்ம வேண்டலாம், ஜெபிக்கலாம், செய்கிறவர் அவர் தான். அப்போது உங்கள் போதகர் இதை செய்யலைன்னா உங்கள் போதகரை நீங்கள் குற்றம் சாட்டவே கூடாது. கர்த்தர் செய்யணும்னா செஞ்சுட்டு போகிறாரு, அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் உங்கள் போதகரை புஷ் பண்ணும்போது நீங்கள் ஆண்டவர் தான் என்ன செய்ய கட்டாயப்படுத்துறீங்க. அது மூலிமா என்ன நடக்குது? ஒருவேளை நடக்கலைன்னா உங்கள் விசுவாசம் வாழ்க்கை சோர்ந்து போகிறக்கோ, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முடங்கி போடுவதற்கோ மோகன்ஷி ஐயா அவருடைய போதனைகள்லாம் இதுதான் அமையும். மக்களை சோர்வுக்குள்ளாக்கும், தளர்ச்சிக்குள்ளாக்கும். நான் இவ்வளோ வேண்டி இவ்வளோ ஜெபித்தோம் நடக்கலையே. அற்புதம் அடையாளம் செய்கிற போதகரை தேடி தேடி ஓடுவாங்க. அங்கே எவனா செஞ்சிட மாட்டானா? அந்த இந்து மக்கள் கோயிலாக போகிறாங்க பார்த்தீங்களா? இந்த கோயிலில் போனால் நடந்துருமா, அந்த கோயிலுக்கு போய் நடந்துருமா, இந்த சாமியாரை பார்த்தா நடந்துருமா, அந்த ஜோசியரை பார்த்தா நடந்துருமா, அதுபோல் அந்த பாஸ்டர் நடக்குமா, இந்த பாஸ்டர் நடக்குமான்னு ஊராக என்ன செய்வாங்க? பாஸ்டரை நம்பி அவர்கிட்ட வளமை இருக்கா, இவர்கிட்ட வளமை இருக்கான்னு சுற்றி தெரிய வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம எதை போதிக்கணும்? கிறிஸ்து தான் அற்புதம் செய்கிறவர். நீ உன்னுடைய பலவீனத்தில் ஜெபிச்சார்னா, அவருக்கு சித்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை அற்புதம் நடக்கும். சும்மா இந்த அற்புத வல்லமை பாஸ்டரை நோக்கி ஓடாதங்கிறத தான் கற்பிக்கணும். ஆனால் இவருடைய போதனைகள் என்ன இருக்குது? இப்படி போலி ஊழியர்களை நோக்கி ஓடக்கூடிய அளவுக்கு இவருடைய போதனைகள் அமைகிறது. பிரியமானவர்களே, கடைசி நாளில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒருவேளை ஐயாவினுடைய ரொம்ப தீவிர ரசிகர்களாக இன்னைக்கு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஊழியக்காரர் மட்டும் மேலே தூக்கி உயர்த்திடாதீங்க, கர்த்தரை உயர்த்துங்க. நிறைய இடத்துல நம்ம என்னமா செய்வோம்? சத்தியத்தை தூக்கி வீசிடுறோம். பிரபலமான ஊழியர், அதனால் அவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அவரை தான் தூக்கி வைப்போம். எந்த ஊழியக்காரை நம்ப மாட்டாங்க, எல்லாம் போலி பையங்க அப்படின்னு போகிற அந்த மனோபாவமும் தவறு. அதே போல் ஊழியக்காரனாக தூக்கி கண்மூடித்தனமாக நம்புவதும் மிகப்பெரிய தவறு. நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை பரிசுத்த வேதத்தின் மேலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மேலே தான் இருக்கணுமே ஒழிய ஊழியர்களிடத்தில் போகக்கூடாது. அவர்கள் சில நேரத்தில் நல்ல வார்த்தையும் பேசுவாங்க, இப்படி உணர்ச்சி வசப்பட்டு சில நேரத்தில் பொய்யான வார்த்தைகளையும் பேசுவாங்க. அறிஞ்சும் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, அறியாமல் இப்படி பேசிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? இந்த நாட்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த அற்புதம் அடையாளம் வல்லமை அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பிசாசு அநேக இது போன்ற ஊழியர்களை தான் இன்றைக்கி களமிறக்கி விட்டுருக்கிறான். இவர்கள் மூலியமாக சத்தியத்தை விட்டுவிட்டு இப்படி போலி அற்புதம் வல்லமைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சத்துரு என்ன செய்கிறான்? அந்த அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சிக்கு நேராக மக்களை இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள் மூலியமாக இழுத்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு கூட இருங்க. சத்தியத்தை நம்புறவன் ஒரு நாள் ஏமாந்து போக மாட்டான். ஆனால் அற்புதத்தை நம்புகிறவர்கள் ஏமாந்து போக நிறைய வாய்ப்புகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு முடிக்கிறேன்.
மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன ஒரு கடுமையான வார்த்தை என்னது? பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் சாடுறாரு. ஏன் நான் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தேன், எதுக்கு எடுத்தாலும் இந்த அற்புதத்தை பார்க்காம நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் காண்பிக்கப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அடையாளம் இருந்தால் மட்டுமே நம்பக்கூடிய ஒரு மனநிலையில் அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யல? பாராட்டலை. பார், என் வல்லமையை நான் காமிச்சு, நான் தான் ஆண்டவன் உன்னிட்ட காமிக்கிறேன் பார், அப்படிலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காமிக்கலை. மாறாக அவர்கள் என்ன செய்கிறார்னா கடிந்து கொள்ளுகிறார். அவர்களை பார்த்து பொல்லாத விபச்சார சந்ததியாரே, நீங்கள் அற்புதத்தை கண்டாலொழிய நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்களோ என்றெல்லாம் பேசுகிறார் அவர். நீங்கள் தோமாட்ட பேசும்போது என்ன பேசுகிறாரு? கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு கர்த்தர் காணாமல் விசுவாசித்து ஆண்டவருக்குள்ளே வர்ற கூட்டத்தை தான் இன்னைக்கு நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். எந்த அற்புதத்தையும் பார்த்து இல்லை, இறை வார்த்தை சுவிசேஷத்தை கேட்டு மீட்கப்படுது. நீங்கள் பைபிள் முழுக்கவும் சுவிசேஷத்தை கேட்டு தான் மீட்கப்பட்டாங்க. அதற்கு சில ஒத்தாசையாக சில இடங்களிலே கர்த்தர் அற்புதத்தை செய்தார் ஒழிய எல்லா இடங்களிலும் அற்புதத்தை செய்யலை. மிஷனரி காலத்தில் அதே போல தான். அவர்களை கொண்டு பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யலை. அவர்களுடைய அந்த ஜீவனுக்கு ஏதுவான பிரசங்கம், அந்த ஜீவ ரட்சனை செய்யக்கூடிய வார்த்தைகளை சொல்லும்போது அதை விசுவாசித்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அப்போ பிரியமானவர்கள் நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படும் ஒழிய அற்புத அடையாளம் பார்த்து தான் அப்படின்னு போனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? இஸ்ரவேல் மக்களை என்ன சொன்னாரோ அதே தான் உங்களையும் பார்த்து சொல்லுவார். ஆதலால் இந்த அற்புதம்னு ஓடாதீங்க. அற்புதம் தேவன் தம்முடைய சித்தமாக இருந்தால் செய்ய போகிறார். கேளுங்க, தப்பு இல்லை. ஆண்டவர்கிட்ட இதை ஆண்டவர் இந்த அற்புதம் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி கேளுங்க. கேட்கறதுனால எந்த தவறு இல்லை. ஆனால் அதையும் தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்க. அன்னைக்கு குஷ்டரோகி வந்து சொன்னான் அல்லவா, உமக்கு சித்தமானாலும் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று. அப்போ நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி தான் அத்தனையும் செய்கிறார். என் விருப்பத்தினால எதையும் செய்ய மாட்டார். நான் ஒருவேளை விரும்புறதுனால உடனே தூக்கி எல்லாத்தையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டார். அவர் தம்முடைய யாரையுமே புஷ் பண்ண முடியாது. ஏன் நீ செய்யலை அப்படின்னு யாரையுமே இங்கே புஷ் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் தான் அதை செய்கிறார். இதை புரிந்து கொண்டு நாம் விசுவாச வாழ்க்கை என்ன செய்வோம்? ஓடும்போது ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இடறி போக மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனத்தை தியானியுங்கள், கர்த்தரோடு கூட உறவாடி இருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை காத்து வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ.